ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 10/3/2024 அக்ஷயா AK 642க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் சீபோர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் டெய்லி கொடுக்குறோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை தான் இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய ஏபிசி போர்டு நண்பா. சண்டே டு சண்டேவுடைய ஏபிசி போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சண்டே 171 நம்மளுடைய சண்டே ரிசல்ட்டு. அதுக்கு முந்தின சண்டே பார்த்திங்கன்னா 575, அதுக்கு முந்தின சண்டே 399, அதுக்கு முந்தின சண்டே 608ன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய சண்டே டு சண்டே ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா சி போர்டோட 1ஐயும் 6ஐயும் நம்ம கூட்டும்போது நம்மளுக்கான சி போர்டு நம்பர் அதோட பெய்ஸ் கிடைக்குது நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நான் இந்த 001ங்கிற டபுள்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். நம்மளோட எக்ஸ் சி போர்டுங்கிறதுனால இதில் சி போர்டில் நம்மளுக்கு 1 இருக்குது. இந்த 1ஓட 6ஐயும் 1ஐயும் கூட்ட போகிறோம். அதாவது 1 + 1 = 2, 1 + 6 = 7. அப்போ 2 அல்லது 7 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டாக்கான சி போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு 2 அல்லது 7. இப்போ நம்மளுக்கு இந்த 001க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 822. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்த கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு பிசி. இப்போ ஃபஸ்ட்டு ட்ரா பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ட்ராவில் நம்மளுக்கு பிசி போர்டு கிடச்சிருக்கு. 2 டபுளாகவே கிடச்சிருக்கு நண்பா. இப்போ நம்ம 822க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது சி போர்டு. சி போர்டில் 2 இருக்குது. இந்த 2ஓட மறுபடியும் நம்ம 1ஐயும் 6ஐயும் கூட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 2 + 1 = 3, 2 + 6 = 8. அப்போது 8 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 822க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். 3 அல்லது 8. இப்போ இந்த 822க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 608. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 2 ட்ரா முடிஞ்சு. இப்போது 2 ட்ராவிலையும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ட்ரா பிசி, ரெண்டாவது ட்ரா நம்மளுக்கு சி போர்டு. இப்போ 608க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது சி போர்டுங்கிறதுனால இதில் 8ஓட நம்ம 1ஐயும் 6ஐயும் கூட்ட போகிறோம். இப்போ 8 + 1 = 9, 8 + 6 = 4. அப்போ 4 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 608க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு இந்த 608க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்டு நம்பர் 9 அல்லது 4. இப்போ 608க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா 399 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 99. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு பிசி. இப்போ 3 ட்ரா முடிஞ்சு. ஃபஸ்ட் ட்ரா பிசி, ரெண்டாவது ட்ரா சி போர்டு, மூணாவது ட்ரா பிசி. இப்போ 4வது ட்ரா பார்ப்போம். 399. இதில் நம்மளுக்கு சி போர்டில் இருக்கிறது 9. 9ஓட 1ஐயும் 6ஐயும் கூட்ட போகிறோம். அப்போது 9 + 1 = 0, 9 + 6 = 5. அப்போ 5 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 399க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு நம்பர். சி போர்டு அல்லது ஆல் 0 அல்லது 5. இப்போ இந்த 399க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 575. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏசி. இப்போது 4 ட்ரா பார்த்துருக்கோம். 4 ட்ராவிலையும் நம்மளுக்கு அதிகப்படியாக பெய்ஸ் தான் நண்பா இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரா பிசி, ரெண்டாவது ட்ரா சி போர்டு, மூணாவது ட்ரா பிசி, 4வது ட்ரா ஏசி. கண்டினியூஸாக நம்மளுக்கு பெய்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்குது. இது ஒரு நல்ல மெத்தட் நண்பா. ஸோ இந்த ட்ராவலையும் இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அது நல்ல வெற்றியாக தான் இருக்கும். இப்போ 5751 இருக்குது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ட்ராவுக்கான சி போர்டு என்னென்னு பார்ப்போம். இது எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் நண்பா. டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய ஏபிசி போர்டு ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். யாரும் நேற்றுக்கானதும் முந்தானத்துக்குள்ள எடுத்து குழப்பிக்க வேண்டாம். அதனால தான் நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கணும்னு சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும் நண்பா.
இப்போ 575 பார்த்தலாம். இதில் சி போர்டுன்னு பார்த்தீங்கன்னா 5, 5ஓட 1 6 கூட்ட போகிறோம். அதாவது 5 + 1 = 6, 5 + 6 = 1, 1 அல்லது 6. நம்மளுக்கு இந்த 575க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 6 அல்லது 1. இப்போ இந்த 575க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 171. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல மறுபடியும் நம்மளுக்கு பெய் நண்பா ஏசி. இப்போ கண்டினியூஸாக நம்மளுக்கு பெய்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்கு நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கடத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 171 தான் நம்மளுடைய போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட். இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம இதில் தான் சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா கண்டினியூஸாக நம்மளுக்கு பெய்ஸ் இறங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ராவில் பெய்ஸ் இல்லாட்டாலும் நம்மளுக்கு சி போர்டு கிடச்சாலே பெரிய அதிர்ஷ்டம் தான். இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வெற்றியை தருதுன்னு. இப்போ நம்ம 171க்கு பார்த்தோம்னா இதில் சி போர்டில் இருக்கிறது 1. இதோட நம்ம 1 6 கூட்ட போகிறோம். அப்போ 1 + 1 = 2, 1 + 6 = 7. அப்போ 7 அல்லது 2 இந்த ட்ராவுக்கான சி போர்டு அல்லது ஆல். இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 2 அல்லது 7ன்னு கிடச்சிருக்கு நண்பா. உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இது மெத்தட் படி தான் எடுத்திருக்கோம், தனிப்பட்டு எதுவுமே எடுக்கலை. அதிகப்படியாக நம்மளுக்கு பெய்ட்ஸ் இருக்குது நண்பா. ஸோ இந்த ட்ராவில் நம்ம பெய்ட்ஸ் எதிர்பார்க்காட்டாலும் நம்மளுக்கு டச் கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திங்க. வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டுக்கு தான் போட்டிருக்கோம். வேணுண்டா ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல். ரெண்டு அல்லது 7 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர் நண்பா. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலட்டனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கான ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நண்பா அதிகப்படியாக பெய்ட்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ராவில் பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒரு பெயின்ஸ் வரதா இருந்துச்சுன்னா பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 22, 77, 27 அல்லது 72 இந்த மாதிரி பெய்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பா. ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 10/3/2024 அக்ஷயா ஏகே 642க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம் நண்பா. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக நம்மளுக்கு பெய்ட்ஸுகள் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ராவலையும் பெய்ட்ஸுகள் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்க்கலாம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.